அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல். மறக்காம நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டன் வந்து நோட்டிபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு ஜிகே எங்கிருந்து வினாக்கள் வந்து கேட்கறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எங்கிருந்து வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கிறாங்க. பட் நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? எதுக்காக இந்த ஜிகேக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசி நேரத்துல நமக்கு 1 மார்க் இருந்திருந்தா பரவாயில்ல, இல்ல 2 மார்க் இருந்திருந்தா நான் வந்து சிவி லிஸ்ட்ல வந்திருப்பேன். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மேஜர், உங்களுடைய சைக்காலஜி பிளஸ் வந்து ஜிகே எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இதுல மேஜர் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ சைக்காலஜி ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். அட்லீஸ்ட் ஃப்ரீ டைம் போர் அடிக்குது சார், கண்டினியூஸா வந்து மேஜர் வந்து படிக்க முடியல, கண்டினியூஸா சைக்காலஜியும் படிக்க முடியல, அந்த டைம்ல நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஸ்ஃபுல்லா நீங்க ஜிகே வந்து படிக்கலாம். ஜிகேங்கிறது ஜஸ்ட் ஸ்டோரி மாதிரி தான். 1 or 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னாவே போதுமானது. கண்டிப்பா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நாம ஸ்பெசிஃபிக்கா பிஜிடிஆர்பி ஜிகே லாஸ்டா நடந்த 5 வருஷ கொஸ்டின்ஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணி எங்கிருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறமா தான் நாம வீடியோ வந்து அப்லோட் பண்றோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஸ்டின்ஸ் பேப்பர் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்து நம்ம கொடுத்துருக்கிறோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு டாபிக்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்மளோட யூடியூப் சேனல் நேம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் நேம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல பிஜிடிஆர்பி ஜிகே அப்படின்னு சொல்லி பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்டுக்குள்ள இந்தியன் கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்க. அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். உங்களுக்கு தேவையான இங்கிலீஷ் மீடியம் மேஜர் இருக்கக்கூடியவங்களுக்கு ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்கா பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, யூனிட் நம்பர் 1 இந்திய வரலாறு, இந்தியன் ஹிஸ்டரி. அடுத்தது யூனிட் நம்பர் 3 ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு அல்லது தமிழ்நாடுடைய வரலாறு. ஓகேங்களா? ஸோ இந்த 2 டாபிக்ஸும் சேமா தான் நம்ம படிக்க போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க படிக்கக்கூடியது 6ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ், 6ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் ஹிஸ்டரி. ஓகேங்களா? இதுல இருந்து 10ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் ஹிஸ்டரி வரைக்கும் நம்ம படிக்கணும். சார் இவ்வளவும் படிக்கணுமா சார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேங்களா? ஏன்னா இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய நேச்சரான ஒரு கேள்விதான். ஏன்னா இவ்வளவும் படிச்சாதான் நமக்கு வந்து அந்த இந்தியன் ஹிஸ்டரியாக இருந்தாலும் சரி, ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஒரு மோர் தென் 3 மார்க்ஸ் வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும். எதுக்கு நம்ம 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சோசியல் சயின்ஸ் ஹிஸ்டரி படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லாவே தெரிஞ்சுக்கிங்க. சப்போஸ் நீங்க பிசிக்ஸ் மேஜரா இருக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், உங்களுக்கு 8th சோசியல் சயின்ஸ் ஹிஸ்டரியில இருந்து வினாக்கள் வந்து கேட்கலாம். இதுவே வேற மேஜர் சப்ஜெக்டா இருக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பாட்னி, மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி வேற மேஜர் சப்ஜெக்டா இருக்கிறீங்க அப்படின்னா இவங்களுக்கு 6ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ்ல இருந்து கூட கொஸ்டின்ஸ் வரலாம். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அவங்க வினாக்கள் எடுக்கக்கூடிய புக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் வரக்கூடிய சோசியல் சயின்ஸ் புக்ல தான் கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா வேதிக் அப்படின்னு சொல்றாங்க. வேத காலத்துல இருந்து மாடர்ன் இந்தியன் வரைக்கும் நாம தெரிஞ்சுக்கணும். அப்ப வேத கால இந்தியால இருந்து மாடர்ன் இந்தியா வரைக்கும்னா நமக்கு 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. சப்போஸ் உங்களால ஃபுல்லா படிக்க முடியல அப்படின்னாலும் அந்த யூனிட்டுக்குள்ள பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கீங்க. அதுல இருந்து மேக்சிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா? தகவல் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அல்லது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கண்டென்ட் வந்து மிக மிக முக்கியமானது. இப்ப இந்த சோசியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க 3 பார்ட்டா பிரிச்சுக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து 6ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் அண்ட் 7ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் கம்பல்சரி வந்து படிங்க. ஏன்னா இதுலதான் நிறைய கண்டென்ட் வந்து இருக்கு. பிளஸ் வந்து தமிழ்நாடு இங்க படிக்கிறீங்களா, ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, சங்க காலம், சேர சோழ பாண்டியர்கள், பிளஸ் வந்து சேர காலத்திலயும் சோழ காலத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா
அவங்களுடைய கட்டிடக்கலை, யார் யாரு எந்தெந்த கோயில் வந்து கட்டினாங்க, இந்த மாதிரி தகவல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 6ஆம் வகுப்புல இருந்து 7ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. நிறைய டைம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்டா நடந்த பாலிடெக்னிக் எக்ஸாம்லயும் சரி, அதுக்கு முன்னாடி நடந்த டிஆர்பி பியூ எக்ஸாம் 2019, இப்ப ரீசெண்டா நடந்து முடிந்த நம்ம 2021-22ல வந்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதிருப்போம் இல்லையா, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணி தான் சொல்றேன். 6ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரி மிக மிக முக்கியமானது, படிக்கணும். 7ஆம் வகுப்புல சோசியல் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரி முக்கியமானது. அதுக்கப்புறமா தான் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 8th சோசியல் சயின்ஸ் வருது இல்லையா, ஹிஸ்டரி. இங்கதான் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். என்ன ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுக்கு வருகை தந்த ஐரோப்பியர்களுடைய லிஸ்ட் பத்தி சொல்லுவாங்க. யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்க, அவங்க எங்க வந்து கோட்டையை வந்து கட்டினாங்க, அவங்க கட்டிய கோட்டையினுடைய பெயர் என்ன, அதே மாதிரி எந்த அரசரிடம் வந்து பர்மிஷன் வாங்கினாங்க, இந்த மாதிரி தகவல் எல்லாமே 8th சோசியல் சயின்ஸ் ஹிஸ்டரியில ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா மிடில், அந்த இடைப்பட்ட காலப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலர் ஆட்சி ஆங்கிலேயர்கள் வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, வந்ததுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இங்கே நீங்க நிறைய படிப்பீங்க. 8th சோசியல் சயின்ஸ் மிக மிக முக்கியமானது. நிறைய டைம்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்கன்னா 10th சோசியல் சயின்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து கம்பல்சரி பாருங்க. ஏன்னா இந்த ப்ரீ இந்தியா, மாடர்ன் இந்தியா எல்லாமே வந்து உங்களுக்கு 10th சோசியல் சயின்ஸ்ல வந்து கவர் ஆகும். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் இந்தியன் ஹிஸ்டரி, ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, இது எல்லாமே இந்த 6 to 10க்குள்ளேயே கவர் ஆயிரும். அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 6th சோசியல் சயின்ஸ், 7th சோசியல் சயின்ஸ், இது கம்பல்சரி நீங்க படிக்கணும். அதுக்கப்புறமா 8th சோசியல் சயின்ஸ் மிக மிக முக்கியமானது. நிறைய டைம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. எப்படி சார் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரலாம். அதாவது 8th சோசியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய டாபிக்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 2019 நினைக்கிறேன் பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல ஒரு வினாக்கள் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது புக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்து பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு புக் இல்லை சார் அப்படின்னா டிஎன் புக்ஸ் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் தான். ஓகேங்களா? .com இதுல போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான அத்தனை தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க வந்து பிடிஎஃபா கூட டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். 2019ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, அது கர்நாடக போர் நினைக்கிறேன். 2ஆம் கர்நாடக போர்ல ஆங்கிலேயர்கள் மற்றும் வந்து பிரெஞ்சுக்காரர்கள். ஓகேங்களா? ஆங்கிலேயர்கள் மற்றும் பிரெஞ்சு. சரி, இவங்க வந்து யாருக்கு வந்து உதவி பண்ணாங்க அப்படின்னு கொஸ்டின்ஸ் வந்து 2019 கெமிஸ்ட்ரி மேஜர்ல வந்து கேட்டிருப்பாங்க. கொஸ்டின்ஸ் இருந்தா எடுத்துப்பாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 8th சோசியல் சயின்ஸ்ல வந்து கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய டைம்ஸ் வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். 8th சோசியல் சயின்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எப்பயுமே கேட்பாங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன், அதெல்லாம் நீங்க படிக்கணும். ஸோ இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ். ஓகேங்களா? இது வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டதில்ல. சப்போஸ் கேட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த ஜிகே பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டிஎன்பிசி ஓரியன்டா இருக்கக்கூடிய அந்த சங்க காலம், ஹிஸ்டரி, இது ஓரியன்டா கூட கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹிஸ்டரி ஓரியன்டா டிஎன்பிசி கொஸ்டின்ஸ், தமிழ்நாடு வரலாறு டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இதுல நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் ஹிஸ்டரி. ஓகேங்களா? சிந்து வெளி அல்லது சிந்து சமவெளி மக்கள் எந்த விலங்கு அறிந்திருக்கவில்லை அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குதிரை மட்டும் தெரிஞ்சிருக்காது அந்த காலகட்டத்துல. மற்றபடி காளை, யானை, பசு இதெல்லாம் வந்து அவங்க பார்த்திருப்பாங்க. சிந்து சமவெளி மக்கள் எந்த விலங்கு அறிந்திருக்கவில்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா தெரிஞ்சிருக்கணும், குதிரை. சிந்துவின் தோட்டம் என்று அழைக்கப்பட்ட செழிப்பான பகுதி எது? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஆப்ஷன் ஏங்கிறது சரியான ஆன்சர். மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? செம்பு. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 4,
இந்த மொகஞ்சாரா பகுதியில வந்து பாத்தீங்கன்னா முத்திரை ஒண்ணு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த முத்திரையோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பசுபதி முத்திரை. ஓகேங்களா? அந்த பசுபதி முத்திரையில எந்தெந்த விலங்குகள் வந்து இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா யானை, புலி, காண்டாமிருகம், எருமை. இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி ஓரியன்டா கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம டிஸ்கஷன் பண்றோம். நமக்கு தகுந்த மாதிரி, அதாவது பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம டாபிக்ஸ் வைஸா பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது, சிந்து சமவெளி நாகரிகத்தின் எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது? அரச மரம். ஹரப்பாவிற்கு முதலில் 1826 வருகை தந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சார்லஸ் மென்சன் அப்படிங்கிறவர் தான் வருகை தந்திருப்பாரு. இது நோட் பண்ணி எழுதி வச்சுக்கீங்க. அடுத்தது, ஹரப்பா நாகரிகத்தின் தடயங்களில் முதலில் கண்டறிந்த அறிஞர் யார்? அலெக்சாண்டர் கன்னிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஓகேங்களா? கன்னிங்கம் அப்படின்னு எழுதியிருப்பேன். இது முழு நேம் அலெக்சாண்டர் கன்னிங்கம். யாருடைய வழிகாட்டுதலின்படி மொகஞ்சரா மற்றும் ஹரப்பாவில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது? சர் ஜே மார்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதாவது சர் ஜே மர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மர்சல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அகழ்வாராய்ச்சி வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சிருப்பாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங். சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் மாதிரி வந்தது கிடையாது. ஜிகே ஜஸ்ட் சிங்கிள் வேர்டு கொஸ்டின்ஸ் தான் வரும். இருந்தாலும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹரப்பாங்கிறது எந்த இடத்துல இருந்துச்சு? அது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப். இப்ப இருக்கிற பஞ்சாப் இல்ல, பாகிஸ்தான்லயும் ஒரு பஞ்சாப் பகுதி வரும். அந்த ஏரியா ஓரியன்டா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி மொகஞ்சராங்கிறது எங்க இருந்துதான் சிந்து நதி பக்கத்துல இருக்கக்கூடியது. கலிப்பாங்கல் அப்படிங்கிறது எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய ராஜஸ்தான்ல வந்து இருக்கும். லோத்தல்ங்கிறது லோத்தல் அப்படின்னா துறைமுக பகுதி. இது வந்து குஜராத். எதுக்காக லோத்தல் துறைமுக பகுதி அப்படின்னு கேட்டீங்கன்னா குஜராத் எங்க இருக்கும்? இந்த அரபிக்கடல் ஓரமா தான் இருக்கும். பிளஸ் வந்து நியர்பை வந்து பாத்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் பார்டர் ஓரியன்டா வரும். ஸோ அதனால அவங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுவும் முக்கியமானது. அடுத்தது, இது வந்து மிக மிக முக்கியமான இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்பாங்க. இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையில் முதல் ஆய்வாளர் யார்? அலெக்சாண்டர் கனிங்கம். இது வந்து பாத்தீங்கன்னா 6th சோசியல் சயின்ஸ்ல வந்து இருக்கு. அடுத்தது, இது பொறுத்துக்கதான். பட் இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த பாறை சுவர்கள் வந்து சித்திரம் வந்து வரைஞ்சிருப்பாங்க இல்லையா, ஓவியங்கள் வந்து வரைஞ்சிருப்பாங்க இல்லையா, இதுவும் 6th சோசியல் சயின்ஸ்ல வந்து இருக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கீழ்வலை அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாறை வந்து பாத்தீங்கன்னா அதுல ஓவியம் வந்து வரைஞ்சிருப்பாங்க. அது வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, என்ன ஊர்ல வந்து இருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்ப கீழ்வலை அப்படின்னு வரும்போது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு விழுப்புரம். உசிலம்பட்டி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய சினிமா பாட்டுல வந்து நம்ம பார்த்திருப்போம். உசிலம்பட்டினாவே நமக்கு மதுரை. கமுதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் வந்து பாத்தீங்கன்னா கோவை. பொறிவரைங்கிறது நீலகிரி. ஓகேங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, கொஸ்டின் நம்பர் 12 வருது இல்லையா? இந்த கொஸ்டின்ஸ் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னா 10th தமிழ். இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா 1900 அப்படின்னு சொல்லி ஒரு பாடப்பகுதி வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க 2025 எடிஷன் புக்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா சோழ நாடு, பாண்டி நாடு, சேர நாடு, தொண்டை நாடு எதுக்கு உடையுது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இது இந்த கொஸ்டின் நம்பர் 12ங்கிறது நமக்கு ஹிஸ்டரியிலும் வரும். அதே சமயம் 10th தமிழ் 2025 எடிஷன்ல இந்த டாபிக்ஸ் வந்து அப்படியே இருக்கு. அப்ப சேர நாடு அப்படிங்கிறது சோழ நாடு அப்படின்னா சோற்றுடையது, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? பாண்டிய நாடுங்கிறது முத்துடையது, சேர நாடு வேலை உடையது, தொண்டை நாடுங்கிறது சான்றோர்களை நிறைந்த உடையது. ஓகேங்களா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சோழ சோறு, பாண்டியனா முத்து. பாண்டிய நாட்டுலதான் நம்ம என்ன பண்ணிருப்போம்னு கேட்டீங்கன்னா அந்த கண்ணகி படத்துல வந்து அந்த அந்த கால்ல அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த இதை வந்து எடுத்து உடைக்கும் போது அது பவளமா முத்தா அப்படின்னு சொல்லி நீங்க படம் பார்த்திருப்பீங்க. சிலப்பதிகாரம் படம் வந்து பார்த்திருப்பீங்க, பழைய படம். அப்படின்னு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சோழனா சோறு உடையது, பாண்டிய நாடுன்னா அந்த சினிமா ஞாபகம் வச்சு அந்த கண்ணகியோட கதையை வச்சுக்கிட்டோம்னா முத்து அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப சேர நாடுங்கிறது வேல் உடையது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். தொண்டை நாடுங்கிறது சான்றோர் உடையது. அடுத்தது, தூங்கா நகரம் என அழைக்கப்படும் நகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா மதுரை. ஏன்னா மதுரையில தான் வந்து பாத்தீங்கன்னா
மார்னிங் அண்ட் ஈவினிங் செக்ஷன் 2 செக்ஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா பரபரப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த வர்த்தகம் வந்து எப்பயுமே நடைபெறும். அது வந்து பாத்தீங்கன்னா பகல் நேரத்துல வந்து ஒரு பேர் சொல்லுவாங்க, ஈவினிங் நேரத்துல வந்து இன்னொரு பேர் சொல்லுவாங்க. இது எல்லாமே 6th சோசியல் சயின்ஸ்ல வந்து இருக்கு. இது வந்து பூங்கா நகரம் என அழைக்கப்படும் நகரம் மதுரை நகரம். அடுத்தது மிக தொன்மையான நாகரிகம் எது? உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்க பாருங்க கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 15 கடைசியா நடந்த 2022 பிஜிடிஆர்பில கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? சிலப்பதிகார நாயகி கண்ணகியின் தந்தையின் பெயர் என்ன? அதே மாதிரி சிலப்பதிகார நாயகன் பாவலின் தந்தையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது வந்து 2வது கூற்றுக்குள்ளே இதுதான் நமக்கு வினாவா கேட்டிருப்பாங்க. தந்தையின் பெயர் வந்து மாசுத்துவான் அப்படின்னு வரக்கூடியது. கண்ணகியின் பெயர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணகியினுடைய தந்தையின் பெயர் வந்து மாநாயக்கன் அப்படின்னு பேர். அப்ப மாசுத்துவான்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு மீனிங் சொல்லுவாங்க. அதாவது பெருவணிகன் மற்றும் வந்து வணிகன் அப்படின்னு ஒரு பேர் வரும். இது வந்து 8th சோசியல் சயின்ஸ்ல நமக்கு 6th சோசியல் சயின்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. சிலப்பதிகார நாயகி கண்ணகியின் தந்தையின் பெயர் வந்து மாநாயக்கன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலப்பதிகார நாயகன் கோவலனுடைய தந்தை பெயர் வந்து பாத்தீங்கன்னா மாசுத்துவான் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 6th சோசியல் சயின்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே நிமிஷம். ஆமா 6th சோசியல் சயின்ஸ்லயே வந்து இந்த டாபிக்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? இது நோட் பண்ணிக்கோங்க. இது முக்கியமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது டேஸ் நகரத்து வணிகர் நேர்மைக்கும் நாணயத்துக்கும் பெயர் பெற்றவர்களாக விளங்கினார்கள். புகார், பூம்புகார் அப்படின்னு சொல்லக்கூடியது. தி ரிசர்ச் ஆஃப் லாஸ்ட் எம்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் எம்பியர் வந்து பாத்தீங்கன்னா சார்லஸ் ஆலன் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நூலின் உடைய ஆசிரியர். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 6th சோசியல் சயின்ஸ்ல வரும். அடுத்தது மிக மிக முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் உடைய 2024 2025ல இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சொன்னது. திருக்குறள் வாரமாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் எந்த நாளை அறிவித்துள்ளார்? டிசம்பர் கடைசி வாரம். அடுத்தது நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2022. இது வந்து நல்லா ஞாபகம் கேட்கலாம். நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2022. பட் ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஊரில் வந்து தொடங்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. எந்த ஊர், எந்த டிஸ்ட்ரிக்ட், அது பள்ளி பேர், இப்படி கூட அவங்க கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இதுவும் வந்து முக்கியமானது. இது ரீசெண்டா வந்த நியூஸ் தான். யாருடைய பெயரில் சிந்து சமவெளி அதாவது சிந்து வெளி அல்லது சிந்து சமவெளி ஆய்வு இருக்கை அமைக்கப்பட உள்ளது? ஐராவதம் மகாதேவன். இவர் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர், அந்த கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை பத்தி நீங்க படிக்கணும் அப்படின்னா 11th தமிழ்ல ஒரு லெசனே கொடுத்திருப்பாங்க. ஐராவரம் மகாதேவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் என்னென்ன போஸ்டிங்ல வந்து இருந்தாரு, எப்படி வந்து இந்த தமிழ் ஆராய்ச்சி பணிக்கு வந்தாரு, இவர் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு என்ன அப்படின்னு அவங்க 11th தமிழ்ல உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அது வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்த 2025 ஜனவரி மந்த் உடைய கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர். பின்வரும் ஐரோப்பிய நாட்டிலும் வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் யாரு? அதான் சொன்னாலே 8th சோசியல் சயின்ஸ். இது வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா 8th சோசியல் சயின்ஸ் ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட் லெசன். அதாவது இந்தியாவுக்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பியர் வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள். ஓகேங்களா? இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டா அல்போன்சா டி அல்புக் அப்படின்னு சொல்லக்கூடியவர். பின்வரும் ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவுக்கு கடல்வெளியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு?
போர்ச்சுகல் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த கடல் வழியாக இந்தியா வந்து பயணம் வந்து செஞ்சு வந்திருப்பாங்க. இது வந்து படிக்கணும். இது எல்லாமே 8th சோசியல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன்ல வந்து இருக்கு. இது முக்கியமானது. இந்தியாவில் ஆங்கிலர்கள் கட்டிய முதல் கோட்டை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. அப்ப வில்லியம் கோட்டை எங்க இருக்கு, செயின்ட் ஜார்ஜ் கோட்டை எங்க இருக்கு, ஆக்ரா கோட்டை எங்க இருக்கு, டேவிட் கோட்டை எங்க இருக்கு, இதெல்லாம் வந்து அந்த பிளேஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்படியும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை எங்க இருக்கு, பிரெஞ்சுக்காரர்கள் கட்டிய கோட்டை எங்க இருக்கு, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. பிளஸ் வந்து அதனுடைய பேரும் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். அடுத்ததா நாணய நவீன இந்தியாவின் முதல் நாணயம். நவீன இந்தியாவின் முதல் நாணயம் கிபி டேஸ் ஆண்டில் ஆங்கிலர்கள் ஆட்சியில் வெளியிடப்பட்டது 1862. இது முக்கியமானது. பிளாசிபோர் அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின் பிஜிடிஆர்பி ஜிகேல. பிளாசிபோர் வந்து நடைபெற்ற ஆண்டு எப்பன்னு கேட்பாங்க. 1757. அடுத்தது முகலாயர் பேரரசர் டேஸ் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய அனுமதி அளித்தார். ஜவாங்கீர். அப்ப ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. வந்துட்டு எந்த அரசுகிட்ட வந்து பர்மிஷன் கேட்டாங்கன்னா ஜவாங்கீர் அப்படின்னு சொல்லக்கூடிய முகலாய பேரரசுகிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா பர்மிஷன் வாங்கி ஃபர்ஸ்ட் டைம் வர்த்தக மையம் வந்து அமைச்சிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 27 முக்கியமானது. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 28 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்லயே வந்து கொடுத்துருப்பாங்க. 8th சோசியல் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ல இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, முக்கியமானது. இல்லைனாலும் ஸ்டாப் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 29. எந்த ஆண்டுக்கு பிறகு இந்தியா ஆங்கில அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது? 1858. இது வந்து நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருப்பாங்க. ஆனா 1857ங்கிறது மிக மிக முக்கியமானது. இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி வந்து நடந்திருக்கு. அந்த கிளர்ச்சிக்கு அப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1858ல இந்தியா ஃபுல்லாவே ஆங்கிலேயருடைய கண்ட்ரோல் வந்துடும். ஓகேங்களா? அந்த கிளர்ச்சியோடைய பேர் அப்படி என்னன்னு சொல்லி நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா அடுத்த வீடியோ நான் சொல்றேன். நெக்ஸ்ட் இதுவும் முக்கியமானது. யார் இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தினார்? போர்ச்சுகீசியர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல வந்து ஃபர்ஸ்ட் அந்த புகையிலை வந்து விவசாய ரீதியா வந்து சாகுபடி வந்து பண்ணியிருப்பாங்க. இது வந்து மேலோட்டமா இருக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். பட் நீங்க 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8th இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.